மேம் ரெடியா மேம்? நல்லா இருக்கும் மேம். அப்படிதான் ஆரம்பிக்க போறேன். பார்த்த உடனே கவலைடா. எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா இஸ் a very calm man. எதுக்கும் கோபப்பட மாட்டான். ஜென்டலா இருப்பான். ஜென்டல்மேன். ஸ்டேஜ் கிட்ட போய் வாக் பண்ணி மேலே போய் ஒரு வாட்டி சுற்றி அப்புறம் ஒரு கிஸ் கொடுக்குற மாதிரி தான் பிளான். unromantic person ever. அவ லவ் பண்ணி அவ கொஞ்சறது அவ பேசுறது சந்தோஷமா இருக்கு. பிடிச்சி ஏத்துட்டாங்க. இனிமேல் நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம இருக்கணும். அவன் ரொம்ப கியூட்டு. ரொம்ப கியூட்டா இருக்கும் அவனோட ஃபேஸ். நம்ம பழக நீ அப்புறம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண அவனை விட்டு போறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத. அப்பவே எனக்கு தோணுச்சு நீ வந்து லைக் வந்து உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு திடீர்னு கல்யாணங்கிறப்போ ரொம்ப அப்போ கடைசியாக கேரளாவில் கோட்டயமில் எவ்ரி வீக்கெண்ட்ஸ் ரேஷ்மக்கா வீட்டில் போயிட்டு ஏதாவது சண்டை போட்டு டிவியை உடச்சி தள்ளி விட்டு அதெல்லாம் பண்ணி தான் ஞாபகம். அதுக்கப்புறம் லாங் கேப்பு. 2 days முன்னாடி எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட இருந்தா. என் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி ஒரு இமோஷனல் ஃபீலிங்கா இருந்தது. ரொம்ப அழுதுட்டு இருப்பேன். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு எமோஷனல் ஆனந்த கண்ணீர். She was the one who's there for me from beginning till now. She supported me. She's my everything. From beginning till now அவதான் என் கூட சொன்னாலும் எனக்கு அழுக வந்து. ரொம்ப மிஸ் பண்றேன் அவளை.
அதனால என் பொண்ணை இங்க கொடுக்கறதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம் இருந்தது. அழுகவே இல்ல. நான் அழுகல. அதான் ஏன் அழுகல? அந்த மொமெண்ட் டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிட்டியா? ஃப்ரீஸ் ஆல. ஒரு 3 years வெயிட் பண்ணது இட்ஸ் ஹேப்பனிங் ஒன்னு எனக்கு லைஃப்ல அவ ஆசைப்பட்டது எல்லாமே கரெக்டா அவளுக்கு கிடைச்சிச்சு. நான் தூக்கி வளர்த்த பையன் எனக்கு பிடிக்காம இருக்குமா? And all the best for his future. So yes, happy married life to both of you. ஹாப்பி மேரேஜ். Really happy. ஒரே பொண்ணோட செல்ல பேரன். அவனை நல்லா பார்த்துப்பான்னு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்ன இருக்கணும், செல்லத்துக்கு செல்லம். வெட்டிங் போத் ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. டே டு டே லைஃப்ல கொஞ்சம் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி ஸ்மூத்தா தே ஹேவ் டு டேக் அப் தர் லைஃப்.